நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்ட அடிப்படையில இருந்து வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் வேலையும் நம்ம சேனல்ல ஒன் பை ஒன்னா போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணீங்க. அதுல அதிகமா வந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சேனல் டெய்லி வீடியோ போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்கள் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் வீடியோ போட போறோம். சோ இதுல இந்த மாவட்டத்தில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 15 வகையான பதவிகள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சம்பளம் சில பதவிகளை 60 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 8th முடிச்சவங்க 10th முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளமே 19,500 இருந்து ஸ்டார்ட் பண்றத சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில போஸ்டிங்ல 8th முடிச்சுட்டு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். சோ இதோடைய எல்லா டீடைல்ஸுமே கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமலேயே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. அதுல எங்களுக்கு யூஸ் இல்ல, உங்களுக்கும் சுத்தமாவே உங்களுக்கு யூஸ் இருக்காது. அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய கொரிஸ கேளுங்க. இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் லெட்டர்ஸ் குவரிஸ் நவீன் 812244@gmail.com இந்த மெயிலே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரிஸ கேட்டுக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு கடைசி தேதி பாத்தீங்கன்னா 25/8/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் சேரணும் சொல்லியிருக்காங்க. சோ எத்தனை வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது, எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பதவியின் பெயர் மருத்துவ அலுவலர். ஒரு காலி பணியிடங்கள் MBBS முடிச்சிருக்கணும். மாதம் 60,000 ரூபாய் சம்பளம். இரண்டாவது பணி செவிலியர். இதுக்கு ஒட்டுமொத்த காலி பணியிடங்கள் 38. என்னென்ன படிச்சிருக்கணும்னா நர்சிங் இல்லைன்னா BSc நர்சிங் இல்லைன்னா DGNM முடிச்சிருந்தாலே போதும். மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மாதம் 18,000 ரூபாய் சம்பளம். மூன்றாவது பணி ஆடியாலஜிஸ்ட். ஒரு காலி பணியிடங்கள். பேச்சுலர்ஸ் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இல்லைன்னா BSc ஸ்பீச் அண்ட் ஹியரிங் எடுத்து நீங்க படிச்சுக்கணும். மாதம் 20,000 சம்பளம். நான்காவது பணி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள். சோ டிகிரி முடிச்சிருக்கணும். MS ஆபீஸ் பேக்கேஜ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். மாதம் 12,000 சம்பளம். ஐந்தாவது பணி நுண்கதிர் வீச்சாளர். அதாவது அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா 4 காலி பணிகள். டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்திருக்கணும். மாதம் 13,300 ரூபாய் சம்பளம். ஆறாவது பணி அறுவை அரங்கு உதவியாளர். ஒரு காலி பணியிடங்கள். 12th முடிச்சிருந்தாலே போதும். 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன் ரிலேட்டட்ல எடுத்து நீங்க படிச்சுக்கணும். மெடிக்கல் ரிலேட்டட்ல ஏதாவது எடுத்து படிச்சிருக்கணும். மாதம் 11,200 ரூபாய் சம்பளம். ஏழாவது பணி கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேட்ரோதெரப்பி. சோ இதுக்கு 2 காலி பணிகள். இதுல பாத்தீங்கன்னா BNYS டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எட்டாவது பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவ பணியாளர். 2 காலி பணியிடங்கள். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்திருக்கணும். மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். தரவு உள்ளீட்டாளருக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள். டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வேற ஏதாவது அடிஷனலா முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். கிராஜுவேஷன் முடிச்சு. மாதம் 20,000 ரூபாய் சம்பளம்.
அடுத்தது பார்க்க போறது 10வது பணி. ஒரு காலி பணிகள் டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது எடுத்து படிச்சிருந்திருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலிடா வந்து இருக்கணும். மாதம் 19,800 ரூபாய் வந்து சம்பளம். 11வது பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசருக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷார்ட்டா STLS சொல்லுவாங்க. ஒரு காலி பணிகள் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும். டிப்ளமோ இல்லைன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு 2 வீலர் வந்து லைசன்ஸ் வந்து இருக்கணும். அப் டு வேலிடேட் வரைக்கும். மாதம் 19,800 ரூபாய் வந்து சம்பளம். 12வது போஸ்டிங் டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டருக்கு வந்து ஒரு காலி பணிகள் டிகிரி இல்ல அப்படின்னா 10th 12th வந்து முடிச்சு MPW LHV ANHM ஹெல்த் ஒர்க்கர் சர்டிபிகேட் இந்த மாதிரி வந்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து மினிமம் 2 மந்த் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கணும். மாதம் 13,300 ரூபாய் வந்து சம்பளம். 13வது பணி ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து ஒரு காலி பணிகள் பேச்சுலர்ஸ் மாஸ்டர் ரிலேட்டட்ல தெரப்பி எடுத்து படிச்சிருக்கணும். மாதம் 23,000 ரூபாய் வந்து சம்பளம். கடைசி ஃபைனல் 14வது பணி ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. ஒரு காலி பணிகள் பேச்சுலர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். இதுக்கு மாத சம்பளம் 23,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. வயதுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 18 முதல் 45 வயசுக்கு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இதே நார்மலா இருக்கிறவங்க மற்ற அனைத்து போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் அப் டு 59 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே மாதிரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனா 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டப்படிப்பு பட்டய படிப்பிற்கான பதிவு சான்றிதழ், அதே மாதிரி வந்து படிப்பிற்கான மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட முன் அனுபவ சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட். இந்த 7 சர்டிபிகேட்டும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 635 115. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 25/8/2025க்குள்ள வந்து அனுப்பணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி இருக்கணும். முழுமையான முகவரி போன் நம்பர் கரெக்டா இருக்கணும். முன்னுரிமை சான்றிதழ்னா அதுல ஜெராக்ஸ்ல உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். கல்வி தகுதி சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் எல்லாத்துலயுமே வந்து ஜெராக்ஸ்ல உங்களோட சைன் இருக்கணும். ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ்லயும் உங்க சைன் இருக்கணும். இருப்பிட சான்றிதழ்ல வந்து குடும்ப அட்டை ஆதார் அட்டை ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஜெராக்ஸ், இதுல வந்து உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டீடைல்ஸ். இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றத பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டிடுங்க. போட்டோ ஒட்டினதுக்கு அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. சோ கிட்டத்தட்ட 15 பதவி இருக்குது. இந்த 15 பதவியும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பதவிக்கு நான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும். சோ ஒருத்தருக்கு ஒரு பதவியை விண்ணப்பிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க மல்டிபிள் பதவி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம், மல்டிபிள் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட், மல்டிபிள் NO சர்டிபிகேட் வாங்கி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதுவும் வந்து 25/8/2025க்குள்ள போய் சேரணும். சோ இதுல வந்து என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர், உங்க தந்தை இல்லைன்னா தகப்பனார் பெயர், கணவர் பெயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கேஸ்டை சார்ந்தவர்கள், அதோட உட்பிரிவு என்ன, சோ அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், அதே மாதிரி என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் அண்ட் மதிப்பெண் சான்றிதழ். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ வேலிடா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்ன கம்பெனில வேலை பார்த்தீங்க, என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க், என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க, எந்த இயர்ல இருந்து எந்த இயர், சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட். அதே மாதிரி இப்படி ஒரு 2 ஸ்லாஷா போட்டு இங்க கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டா பிரிச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே அட்ரஸ்னா பிரிக்கணும் அவசியம் இல்ல. காமனா நிரந்தர முகவரியே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதை இங்க வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், இடம், எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, தேதி, சிக்னேச்சர், இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லா ஜெராக்ஸ்லயுமே உங்களோட சிக்னேச்சர் போட்டு லேட்டஸ்ட் 3 மந்த்துக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய உங்களோட போட்டோ வந்து இதுல வந்து ஒட்டி
நீங்க கரெக்டா அனுப்பிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். சோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அதுல அதை ஜஸ்ட் ஒரு தட்டி விட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக அமையும். அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். டைரக்டா நீங்க உங்களுடைய பிசினஸ் கொரிஸ் அந்த மெயில் ஐடி மூலமா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாலும் அதுல நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் இருந்தா பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சனலா வந்து எங்க டீம்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்க சேட் பண்ணி கேட்டுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.